ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் ரொம்ப நாளாக ரெக்வஸ்ட் பண்ணியிருந்த ஒரு வீடியோ. அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் அக்ஷயா பாப்பாவோட எக்ஸ்க்ளூசிவான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் அக்ஷயா. அண்ட் அந்த ஜுவல்லரியை நான் யூஸ் பண்ணதே கிடையாது, இது வரைக்கும் யூஸ் பண்ணவும் மாட்டேன். ஸோ அவளுக்காக மட்டுமே வாங்கி அவள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவள் வந்து செயின், தோடு, மோதிரம், பிரேஸ்லெட், கொலுசு, ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கா. என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கா அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா? ஸோ இந்த ஜுவல்லரி பாக்ஸில் தான் அக்ஷயா பாப்பாவோட எல்லா ஜுவல்லரிஸுமே இருக்குது. இந்த ஜுவல்லரி பாக்ஸ் யாருக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜுவல்லரி பாக்ஸ் அக்ஷயா பாப்பாவுக்கு நான் வந்து இப்போ போன பர்த்டேக்கு வந்து நான் கிஃப்ட் பண்ண ஒரு ஜுவல்லரி பாக்ஸ். இந்த பாக்ஸையும் நான் ஏன் கிஃப்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷயா பாப்பா கிட்ட இருக்கிற ஜுவல்லரிஸ்லாம் அப்படியே மொத்தமாக போட்டு வச்சுட்டே இருந்தா. அவளுக்கு ஒரு குட்டி பாக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பேன், மொத்தமும் அது அந்த பாக்ஸ்குள்ளே தான் வச்சுருப்பா. நான் ஏன்ட்டு எனக்கு எங்கேயோ வெளில கிளம்பும் போது இவ்வளோ கிளம்சியாக செயின், கொலுசு எல்லாம் போய் வந்து மாட்டிக்கும். அது ஒன்று எடுக்கிறதே அவளுக்கு வேலையாக இருக்கும். நான் சொன்னேன், ஒரு பொருளை இப்படி பண்ணியிருக்கே, இப்படி வச்சிருக்கே, இதுக்கு ஆர்கனைசர் ஏதாவது வாங்கினா நல்லாயிருக்கும். ஆமாம்மா வாங்கி கொடுன்னு சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ அவள் பர்த்டேக்கு அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் இந்த பாக்ஸ் வாங்கினது. இது ரொம்ப விலை ரொம்ப கம்மி, அரௌண்ட் ஒரு 500க்குள்ளே தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி வச்சதை நான் காமிச்சிடுறேன். இங்கே வந்து செயின் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் இங்கே இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டட்டு வைக்கிற இடம் தான் இது. நீங்கள் ஸ்டட்டு மாட்டி வச்சுக்கலாம். அக்ஷயா பாப்பாவுக்கு வந்து இங்கே இது எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி தனித்தனி கம்பார்ட்மெண்ட் ஸ்டட்டு கொடுத்ததுனால அவள் வந்து இங்கே வச்சுக்கிட்டா, ஸ்டட்டு இங்கே வச்சுக்கிட்டா. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிங்ஸ் இருக்கும், தெரியுதாங்க? இங்கே ரிங்ஸ் இருக்குது. இங்கே வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டில் கொலுசு அதெல்லாம் வச்சுருக்கா. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம செயின் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு இந்த செயின் பற்றி சொல்லியே ஆகணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அக்ஷயாவோட பர்த்டேக்கு நான் கிஃப்ட் பண்ண ஒரு செயின் இது. இது பிளஸ்டுன்னு போட்டு அவளுக்கு பிடிச்ச இன்ஃபினிட்டிஸ்ட் சிம்பிள் போட்டு, அதுக்கப்புறம் ஈவில் ஐ. அக்ஷயா பாப்பா ஒரு கேர்ள் பேபி தானே, ஸோ அதனால் பிங்க் கலர் ஈவில் ஐ கொடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி இது கஸ்டமைஸ் பண்ணி நான் பண்ணது. இது வந்து அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கிராம்ஸ் வரும். ஸோ இது வந்து அக்ஷயா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செயின் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஆமாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆமாம், அக்ஷயாவுக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கின செயினில் இதுதான் ஃபர்ஸ்ட் செயின். அதுக்கு முன்னாடி வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினதில் அவளுக்கு ஒரு வைரத்தோடு வாங்கினது இதுதான். இந்த செயினுக்கு முன்னாடி அவள் காதில் போட்டிருக்கா பாருங்கள், இந்த வைரத்தோடு தான் வாங்கினது. இது அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 சென்ட் இருக்கும். இது வந்து அக்ஷயாவுக்கு வந்து செய்ய சொல்லி வாங்கினது. ரொம்ப சூப்பராக, அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் சேம் லைக் இந்த செயினும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச செயின். இது எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் செகண்டு நம்ம பார்த்துடலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் வந்து காமிக்கிறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா பாப்பாவுக்கு நான் வந்து இந்த பர்த்டேக்கு நான் கிஃப்ட் பண்ண ஒரு செயின். இது அரௌண்ட் 6 கிராம்ஸ் வந்தது, 6.2 என்னமோ. ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அரௌண்ட் ஒரு 6 கிராம்ஸ்க்கு இந்த செயின் வந்தது. ஸோ இந்த செயினும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப அவ்வளோ அழகாக எலகெண்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் இல்லையா? இது கஸ்டமைஸ் பண்ணதில்லை, நான் ரெடிமேடாக வாங்கினது தான். ஆனால் எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கேட்டிருந்தேன், இந்த மாதிரி 2 லேயர் வர மாதிரி வேணும், ஸ்டார் வர மாதிரி வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ அது ஞாபகம் வச்சு ரெடிமேடாக கிடச்சிது, வாங்கிட்டேன். ஆக்சுவலாக இது அக்ஷயா பாப்பாவோட பர்த்டே டிசம்பர் மாதம்ல. நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வாங்கினேன். ஏன்னா இது கிடைக்கும் போதே வாங்கி வச்சிடலாம், அப்புறம் நம்ம தேடும் போது கிடைக்காது. அக்ஷயா பாப்பாக்கு இது வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்கலாம். ஆமாம், வெயிட் பண்ணி பீரோவில் இருந்து அதுக்கப்புறம் மேடம்க்கு இதை கிஃப்ட் பண்ணேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் செயின் பார்த்துடலாமா? அக்ஷயாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி வாங்கின ஒரு செயின்னு தான் சொல்லணும். அவளுக்கு இன்ஃபினிட்டினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் அழகாக லவ்னு போட்டு ஒரு செயின், சிம்பிளாக ஒரு செயின். ஸோ இந்த செயின் எல்லாமே ஆமாம், நியூ இயர் அப்போ வந்து அக்ஷயாவுக்கு நகை வாங்கும்போது அவளுக்கு இந்த இன்ஃபினிட்டி பிடிச்சிருங்கன்னு எனக்கு வேணும்னு நிற்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அது வாங்கினது. இந்த செயின் வந்து 5 கிராம்ஸ் வந்துச்சு வித் டாலரோடையே. அக்ஷயா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாலாம் போட மாட்டேன், எல்லாமே லைட் வெயிட்டாக தான் போடுவாள். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டான செயின் போடணுன்னு நினைப்பாள். ஸோ அதனால் அது ஒரே செயினில் போடாமல் நான் வந்து குட்டி குட்டியாக அழகழகாக அவளுக்காக வாங்கி கொடுத்துருக்கேன்.
இந்த செயின் வந்து நியூ இயர் அன்னைக்கு வாங்கினது. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இதை பார்த்தோன்னே இன்ஃபினிட்டி மாடல் வேற லவ்னு வேற இருந்துச்சு. ரொம்ப எலகெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. அன்றைக்கி வந்து அம்மா நகையும் வாங்கினாங்க செட்டு. ஆனால் அதை வாங்கினத விட எனக்கு இந்த செயின் வாங்கினது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆமாம், அன்றைக்கி வந்து ஓல்டெல்லாம் கொடுத்துட்டு ஒரு பட்ஜெட் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனேன். அதை தாண்டி தான் போயிடுச்சு. நான் 5 பவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன், அது 8 பவுனுக்கு போயிடுச்சு. அப்போவே நான் கொஞ்சம் டைட் பண்ணி தான் நான் அந்த நகை வாங்கினேன். ஆனால் அக்ஷய் பாப்பா இது கேட்குறான்னொன்னே நான் எதையுமே மைண்டில் யோசிக்கவே இல்லை. பரவாயில்ல, அவள் கேட்டால் அவளுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்தேன். ஸோ இது மெமரபுளாக இருக்கும்ட்டு இந்த இயர் வாங்கின ஒரு செயின் இது. அண்ட் இவ கழுத்தில் ஒரு செயின் போட்டிருக்கா பாருங்கள். இவ கழுத்தில் போட்டிருக்க செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு இதே செயின். ஆக்சுவலி இந்த செயின் மாதிரியே நீங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த செயின் நான் ஏன் வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா, லைட் வெயிட்லன்னு போகும்போது இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாதுங்க. எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி 2 கிராமில் ஒரு செயின் போட்டிருந்தேன். இந்த மாதிரி என் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த செயின் என் கழுத்தில் போட்டிருந்தேன். ஸோ அதுதான் வந்து என் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்த நகையே. ஸோ அந்த செயின் வந்து எனக்கு அப்போலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லாங் லைஃப் வரும். அதான் சொல்கிறேன், அந்த 2 கிராம் செயினே எனக்கு தெரிஞ்சு நான் 9th படிக்கும்போது வாங்கினேன். 10th 11th 12th ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் 5 இயர்ஸ் அந்த செயின் நான் போட்டிருந்து அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு தான் அதை கலட்டிட்டேன். ஸோ அதனால் அதுலேருந்தே எனக்கு இந்த மாதிரி மாடல்னால் லைட் வெயிட்டில் வாங்கிடலாம், வேறு லைட் வெயிட்டில் வேறு மாடல் வேண்டாம், ஏன்னா லைஃப் வராது அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டட் பார்க்கலாம். இந்த ஸ்டட்டு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் பண்ண ஒன்று தான். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் தான் இந்த ஸ்டட்டு. ஆமாம், 1 கிராம் தான். இத்தனைக்கும் 916 தான், பட் 1 கிராம் தான். இது நல்லா இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இதுவும் அக்ஷய் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஆமாம், ஃபீல் இருக்குது. அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கம்மல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்மலுக்கு ஒரு கதையே இருக்குது. ஆக்சுவலி இந்த கம்மலுக்கு ஒரு கதையே இருக்குது, சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த டிசைன் பார்த்துருங்க. ஸோ இந்த கம்மல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைமண்ட். இது குட்டி குட்டி டைமண்ட் வச்ச ஒரு கம்மல் இது. இந்த டைமண்ட் கம்மல் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி ஒரு 5 இயர்ஸ் இருக்கும், 4 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 4 இயர்ஸ் இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து வைரத்து மேலே அவ்வளோ ஆசைப்பட்டு நிறைய டைமண்டில் எனக்கு வாங்கினேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே டைமண்ட் செட் ஆகலையோன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, டைமண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டட் எனக்கு விடுறதுக்கு மனசே இல்லை. ரொம்ப பிடிச்சி வாங்கின ஒரு ஸ்டட் இது. இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு இதோட சென்ட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 60 சென்ட் லைக் அந்த மாதிரி வரும் இது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இது மட்டும் அக்ஷய் பாப்பாக்காக நான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அக்ஷய் பாப்பாவுக்கு டைமண்ட் ரொம்ப நல்லா செட் ஆகும். அக்ஷய் பாப்பா குழந்தையிலே இந்த டைமண்ட் நாங்கள் வாங்கி போட்டோம். அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே போட்டிருக்கா. ஸோ அவளுக்கு ஆமாம், மூக்குத்தி அதுதான். இந்த மூக்குத்தியும் வந்து டைமண்ட் தான். ஸோ அதனால் அவளுக்கு நல்ல டைமண்ட் செட் ஆகுது அப்படின்றதுனால ஸோ இந்த டைமண்ட் ஸ்டட்டை அவளுக்காக நான் கொடுத்துட்டேன். ஸோ அதுதான் இதோட கதை. எனக்காக வாங்கினது, ஏன்னா பாப்பாக்காக கொடுத்துட்டேன். நான் போடுறதே கிடையாது. ஸோ இது அக்ஷயாக்காக நான் கொடுத்துட்டேன். நல்லா இருக்கா இந்த டைமண்ட் கம்மல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டட்டு. இதுவும் வந்து கிஃப்ட் பண்ண ஒன்று தான். அக்ஷயா கிஃப்டாக வந்த ஒன்று தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 கிராம்ஸ் இருக்கும். இது டைமண்ட் இல்லை, நார்மல் தான், ஏடி ஸ்டோன் தான். ஜிஆர்டியில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, டைமண்ட் மாதிரி. ஆமாம், அது லுக் லைக் இருக்கும். அதனால் நல்லா இருந்தது அப்படின்னு அவங்க வாங்கினாங்க. ஸோ எனக்கு அது கிஃப்டாக கிடச்சிது. ஆக்சுவலாக இதில் நிறைய பேர் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பெரிய பெரிய நகைலாம் இருக்குது. பட் ஆனால் நம்ம அதனால தான் நான் பேர் சொல்லலை யார் என்ன அப்படின்றதுலாம். பட் இது கிஃப்டாக வந்த ஒன்று தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஸ்டட்டு. இது வந்து அக்ஷயாக்கு வந்து ஏஜ் 10 ஃபங்க்ஷனுக்காக கிஃப்ட் வந்த ஒன்று. நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த டைமண்ட் கம்மல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அக்ஷயா பாப்பா காட்டுறேன், ரொம்ப அழகாக இருக்கும். கம்மல்னு ஃபஸ்ட்டு வாங்கினது இந்த டைமண்ட் கம்மல் தான் அக்ஷயாக்கு. இது வந்து அவளை தாண்டி நாளைக்கு வந்து அவங்க ஜென்ரேஷன் வரைக்கும் கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக. யூஸ்வலாக நம்ம டைமண்ட் வாங்கினா அவ்வளோ சீக்கிரம் மாற்ற மாட்டோம் இல்லையா. ஸோ அதுதான் டைமண்டோட பவர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொடுத்தா அது ரீவேல்யூ கிடையாது, அது வச்சுருந்தா மட்டும்தான் வேல்யூ. ஸோ அதனால் இது அக்ஷயா பாப்பாக்காக அப்படியே மெமரபுளாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு இது, ரொம்ப ஸ்டட்டியாக இருக்கும். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 5 கிராம் ஸ்டட் இது. பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு கிரிப்பாக நிற்கும், தொங்கலாம் தொங்காது, காதலெல்லாம் அழகாக நின்றோம். ஸோ அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டட்டு பற்றி சொல்லணும். இந்த ஸ்டட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா பாப்பாவோட சேவிங்ஸில் வாங்கின ஸ்டட் இது.
ஆக்சுவலாக அவள் பாதி சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தா மீதி காசு போட்டு நாங்கள் வாங்கி கொடுத்தோம் லாஸ்ட் இயர். அந்த ஸ்டட் இதுவும் ரொம்ப மெமரபிளான ஒரு ஸ்டட்டு தான் இல்லை? ஆமாம், விங்ஸ் வச்சு ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்குல்ல, நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப அழகாக இருந்தது, பாப்பாவுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. இது அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 கிராம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்டின் போட்ட ஸ்டோன்லேயே ஹார்டின் போட்ட ஒரு கம்மல், இதுவும் கிஃப்ட் வந்த ஒரு கம்மல் தான். நல்லா இருக்குல்ல? ஸோ இந்த கம்மல் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 1.5 கிராம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் கம்மல், இது ஒரு டைமண்ட் கம்மல். ஆக்சுவலாக இது அக்ஷயாவுக்கு மெயின் ஸ்டட்டுக்காக வாங்கின ஒரு டைமண்ட் கம்மல். இது அவள் சைட் ஸ்டட்டுக்காக இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு சைட் ஸ்டட்டுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அதனால் அவள் அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நல்லா இருக்கா இந்த டிசைனு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அழகாக அப்படி வளைவு மாதிரி வரும். இது வந்து 2.5 கிராம்ஸ். இது கோல்டு. டைமண்ட் வந்து 36 கேரட் இருக்குது, சென்ட் இருக்குது. நல்லா இருக்கா? நெக்ஸ்ட்டு வந்து அக்ஷயாவோட மோஸ்ட் ஃபேவரட் ரிங் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்டின் ரிங்கு, இது ஒரு டைமண்ட் ரிங். இது அக்ஷயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்னத்துக்குங்க போய் வாங்கினோம், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நகைச்சீட்டு போட்டப்போ போய் வாங்கினது தானே இது. ஸோ போன வருஷத்துக்கு முந்தின 2 இயர்ஸ் ஆயிடுச்சு இது வாங்கி. அண்ட் ரொம்ப அழகான ஒரு டைமண்ட் ரிங்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த அப்பா அக்ஷயா பாப்பாக்கு போடுறேன் பாரு, இப்படி காட்டு. நல்லா இருக்கா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு, இது வந்து நான் அக்ஷய திதி அன்னைக்கு அக்ஷயா பாப்பாக்காக வாங்கினது. இது வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அக்ஷய திதி அன்னைக்கு வாங்கினது. இது லவ்னு போட்டு இங்கே ஸ்டோன் வச்சுருக்கோம். இது டைமண்ட் கிடையாது, இது நார்மல் தான். இது அரௌண்ட் ஒரு 3 கிராம்ஸ் கிட்டே வந்துச்சு இது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி அந்தம்மா செலக்ட் பண்ணாங்க, அந்த மேடம் செலக்ட் பண்ணி வாங்கினாங்க. நல்லா இருக்குல்ல? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நார்மலான ஒரு ரிங்கு தான். இது அக்ஷயா பாப்பாவுக்கு கூட்டிகிட்டு போகாமல் நானாக வாங்கிட்டு வந்தது. வாங்கிட்டு வந்து அவளுக்கு கொடுத்தேன். இது ஏன்னா அவள் சைஸு கிடைக்கிறதே கஷ்டம், இது ரொம்ப சின்ன சைஸ் இது. ஸோ கிடச்சிச்சா, அழகாக வாங்கிட்டு வந்து அவளுக்காக கொடுத்தேன். அவளுக்கு சூப்பராக பத்துச்சு. அதனால் அவள் யூஸ் பண்ணிவிட்டு இது அரௌண்ட் வந்து ஒரு 2 கிராம்ஸ் இருந்துச்சு இது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ரிங்கு, அக்ஷயா பாப்பாவுக்கு நாங்கள் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ண ரிங்கு இது. ஸோ இந்த கிஃப்ட் ரிங் இது வந்து 2 கை இணைஞ்ச மாதிரி இருக்கும். இது நான் சொன்னேன் இது அப்பா கை இது அம்மா கை அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ அவளுக்கு அது வந்து மெமரபுளாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கா? இதுதான் அவளுடைய ரிங் கலெக்ஷனு. நெக்ஸ்ட்டு வந்து ஆமாம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட்டு. இது பிரேஸ்லெட் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் பண்ண ஒரு பிரேஸ்லெட் தான் இது. இது வந்து அரௌண்ட் ஒரு 2 கிராம்ஸ் கிட்ட வரும் இந்த பிரேஸ்லெட்டு. ஸோ அக்ஷயா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரொம்ப வெயிட்டான பிரேஸ்லெட்னால் இது வந்து அக்ஷயாவோட பிரேஸ்லெட் தான். ஸோ இதுவே வந்து அக்ஷயா பாப்பாவோட பிரேஸ்லெட் தான். இவளுக்கு வந்து லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு நான் கிஃப்ட் பண்ண ஒன்று. இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குமா, ட்ரெண்டியாக இல்லைம்மா அப்படின்னு சொல்லி போடாமலே வச்சுருந்தா. நான் என்ன பண்ணிட்டேன், நீ போடவே மாட்டுற, அம்மாவுக்கு கூட அம்மா போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிட்டேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ முருகர் வேல் வச்சு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நான் அவகிட்டேருந்து வாங்கிக்கிட்டேன். ஆக்சுவலி இது அவளுடைய இதில் தான் இருந்துச்சு, அவளுடைய பாக்ஸில் தான். நான் வந்து ரீசெண்டாக ஒரு 4 மந்த்ஸுக்கு முன்னாடி வாங்கி நான் போட்டுக்கிட்டேன். நல்லா இருக்கா இது? ஸோ அதனால் அவகிட்ட வந்து ரொம்ப வெயிட்டில் வந்து இருக்காது, லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அகெயின் இது ஒரு பிரேஸ்லெட்டு. இந்த பிரேஸ்லெட்டும் அரௌண்ட் 2 கிராம்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால்ஸ் வச்சு இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும், நான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிரேஸ்லெட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா பாப்பாவோட கொலுசு. இந்த கொலுசு வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயாவுக்கு நான் பர்த்டேக்கு, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி, 3rd இயர் இருக்குன்னு நினைக்கிறேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அப்போ நான் கிஃப்ட் பண்ண ஒரு கொலுசு. அக்ஷயாக்கு ஃபஸ்ட்டு கொலுசு போட்டா அப்படின்னா அது இந்த கொலுசு தான். நல்லா இருக்கா? கோல்டில் நல்லா இருக்கா? ஸோ இந்த கொலுசு தான் அக்ஷயாவுக்கு வாங்கினோம். எங்கேயா வெளில போகும்போது மட்டும் மேடம் போட்டுக்குவாங்க. இது வந்து 2 பவுன். நம்ம சீட்டு போட்டு போய் வாங்கினோம்ல, ஞாபகம் இருக்காங்க, அது வீடியோ போட்டோமா, சரவணாவில் வாங்கினோம்ல. ஸோ அங்கே வாங்கின ஒரு கொலுசு தான். அரௌண்ட் ஒரு 2 பவுன், ரவுண்டாக 2 பவுன், 16 கிராம். நல்லா இருக்குல்ல? ஆமாம், ரொம்ப அழுத்தமாக இருக்கும். ஆனால் அவள் போடவே மாட்டா, வச்சு எங்கேயா வெளில போனால் போட்டுப்பா, ரேர். அதுக்கப்புறம் இது ஒரு கொலுசு. இந்த கொலுசு இப்போ ரீசெண்டாக வாங்கினது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம்.
இது நல்லா இருந்துச்சு அக்ஷயா கால். ஆமாம், அக்ஷயா காலுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இது வாங்கினேன். இது வந்து இந்த கொலுசோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம்ஸ், 10 கிராம் தான். ஸோ ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குல்ல? அவ்வளோதான். இதுதான் அக்ஷயா பாப்பாவோட டெய்லி வேர் கலெக்ஷனு. இது அடிக்கடி அவள் மாற்றி 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 ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குவா. ஸோ இது வந்து அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ணது, அக்ஷய திதிக்கு வாங்கினது, சீட்டு போட்டு வாங்கினது, நியூ இயருக்கு வாங்கினது, இது மாதிரி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் அவளுக்குன்னு வாங்கினா அவளுக்குன்னு கொடுத்துருவேன். நாங்கள் 2 பேர் மாற்றி மாற்றிலாம் போட்டுக்க மாட்டோம். அண்ட் அதே மாதிரி அவளுக்கு ஆரம் நெக்லஸ்ன்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் பெரிய நகை. இதை வந்து ரெகுலராக அவள் போடுற நகை. ஸோ அதனால் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்குன்னு சேர்த்தது. இது ஒரே நாளில் போய் மொத்தமாக நாங்கள் வாங்கினது கிடையாது. ஸோ இது வந்து எப்படின்னா இன்னும் அவள் அடுத்த ஒரு 10 வருஷத்தை அவள் கல்யாணத்துக்குள்ளே இன்னும் வருஷம் வருஷம் அவளுக்கு 1 சவரமோ 2 சவரமோ சேர்த்து அவளுக்குன்னு கல்யாணத்தப்போ நம்ம திடீர்னு போயிட்டு 20 சவரனோ 30 சவரனோ வாங்காமல், ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துட்டேன்னா அவள் கல்யாணத்துக்குள்ளே ஒரு நிறைய சவரன் சேர்த்துடலாம். அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சேர்க்க முடியும் அப்படின்றதுனால நான் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வரேன். ஆக்சுவலாக வந்து என்ன மாதிரி ஆளுக்கே வந்து நகை தேவையில்லை, பணம் தேவையில்லை, அதாவது அழகான அறிவான ஒரு புருஷன் இருந்தால் போதும், எல்லா பொண்ணோட வாழ்க்கையும் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அப்படின்றதுல நான் ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் ஏன் நான் நகை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைன்றது வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அது ஒரு மகாலட்சுமின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் அதை நம்ம சேர்த்து வச்சு பாப்பாவுக்கு கொடுக்கணும். அது ரொம்ப பேர்டனாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கொஞ்சம் சந்தோஷமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் அவள் கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் ஆகும். இன்னொரு பாப்பா வந்துருச்சு அப்படின்னா லேட்டாக தான் கல்யாணம் பண்ணுவேன், சீக்கிரமாக கல்யாணம் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் வந்து இன்னும் 12 இயர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து மேடம்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வச்சுக்கலாம். ஸோ அவளுக்கு படிப்பும் இருக்கணும், நகையும் இருக்கணும். ஏன்னா 1000 தான் இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தான். இந்த மாதிரி நகைக்கெலாம் நான் வந்து சின்ன வயசில் நிறையா ஏங்கியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு கிடைக்காதது என் பொண்ணுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது எல்லா தாயோட ஒரு கனவாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் நினைக்கிறேன். இன்னும் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு கிடைக்காது என் பொண்ணுக்கு கிடைக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ நான் எதுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க ஜுவல்லரி கலெக்ஷன் போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அக்ஷயா பாப்பாவோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நான் போட்டிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நாள் நான் வாங்கினது கிடையாது, இது வந்து பல வருஷங்களோட உழைப்பு தான் இது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நிறைய நம்மளால் சேர்க்க முடியும் அப்படின்றது தான். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். என்னென்னா அழகுமேல் சேனல் ரொம்ப நாளாக வந்து ஆக்டிவாகவே இல்லை. ஏன்னா 2 வருஷமாக ஆக்டிவாக இல்லை. ஏன்னா வந்து லாக்டவுனில் ஆரம்பிச்சது அது. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்பா வந்து என்ன சொல்லிட்டாரு, ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணு, நம்ம அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கலாம் அப்படி சொன்னார். இப்போ நான் கொஞ்சம் ஸ்டடீஸில் கொஞ்சம் ஸ்டடியாக இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து திருப்பி அதை வந்து அவங்க அப்பா என்ன சொன்னார்னா, நீ ரொம்பலாம் ஃபுல் ஃப்ளெட்ஜாக வேண்டாம், வாரத்துக்கு ஒரு வீடியோ பண்ணு. ஸோ அதனால் ஆக்டிவேட் பண்ணி கொஞ்ச நாள் இனிமேல் ரன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவளுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்பாவும் பொண்ணும். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் ரொம்ப மும்முரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்களா எனக்கு தெரியாது. திடீர்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் வீடியோ பண்ண போகிறோம், வாரத்துக்கு ஒரு வீடியோ பண்ண போகிறோம். ஏன்டி 10th போகிறேன், இனிமேல் வாரத்துக்கு ஒரு வீடியோ பண்ணுவோம். அம்மா வாரத்தில் 1 மணி நேரத்தில் என்னம்மா ஆகிடுறோம், அப்பா சொன்னாருமா மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு, அந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோமா. ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதிலே இருக்க மாட்டேன். இங்கே இதையும் பண்ணிவிட்டு அது 2 சைடுமே தான். ஆமாம், அது 99%, அது 1% வந்து இது பண்ணலாம் அப்படின்ற அவள் பிளான் பண்ணியிருக்கா. ஆக்டிவேட்டாக தான் இருக்கும். இருக்கும். இல்லை ஆக்டிவேட்டாக தான் இருக்குது. அதுக்கு நடுவில் வேறு நான் வீடியோ போட்டேன். அதில் அந்த ரொம்ப கேப் அதுவே சொல்றதே 1.5 வருஷம் மேல ஆயிடுச்சு. தெரியல, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் போட்டு பார்க்கலாம். ஆக்டிவேட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், அடுத்தடுத்து போகலாம். ஆமாம், மோஸ்ட்டாக ஷார்ட்ஸ் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அதுவும் இனிமேல் வரும். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நகையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.